குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ விநாயகர் சதுர்த்தி சிறப்பு இது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாம் அதை பார்க்கலாம். 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்திரன் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன்தனை நாண குழந்தனை புந்தியில் வைத்து போற்றுகின்றேனே. பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார். சீதக்கலம்ப விநாயகர் அகவல், கற்பக விநாயகர் துதி, கற்பக பிள்ளையாறு, விநாயகர் அகவல், சீதக்கலம்ப இது, விநாயகர் பஞ்சரத்னம் அந்தாதி, கணபதி இருக்கும் வரை கவலைகள் இல்லை, என்றும் கைகட்டி பதில் சொல்லும் நிலையும் இல்லை. எனக்கு ஓர் இசை தெய்வம் அவன்தான் ஐயா, என்றும் அவன் புகழ் தினம் பாடுவோம் ஐயா. கண்ணபதி என்றிட கலங்கும் வல்வினை குட்டு வைக்க மறக்காதீர்கள். தனலாபம் கிடைக்க செய்யும் தொழிலில் விக்னம் ஏற்படாமல் இருக்க விநாயகரை நாம் வணங்குகின்றோம். இதைவிட இன்னொரு காரணமும் உண்டு. ஒரு நேரத்தில் விநாயகர் பெருமானுக்கு, அதாவது குபேரனுக்கு ரொம்ப அகம்பாவம் வந்துருச்சோம். அப்போ சிவபெருமான் சிவபெருமானை கூப்பிட்றாரு, வாங்க விருந்துக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சிவபெருமான் விநாயகப் பெருமானை அழைத்து கொண்டு செல்லுங்கள்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ அழைத்து கொண்டு செல்லுகின்ற பொழுது உடனே அழைத்து போகிறாரு. நிறைய விருந்தெல்லாம் கொடுக்குறாரு. அவரால் கொடுக்கவே முடியல. கடைசியில் அவர் என்னோட பசியே அடங்கலை, அதனால் நானே உன்னை சாப்பிட போகிறேங்கும்போது குபேரன் சிவபெருமான்கிட்ட ஓடுறாரு. அப்போ சிவபெருமான் நீ உன்னுடைய அகம்பாவத்தை அழிக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி அவர் பிள்ளையார் வந்திருக்கிறாரு, அதனால் நீ மனதார ஒரு பிடி சோறு கொடுன்னு சொல்கிறாரு. அப்போ தான் ஒரு பிடி சோறை கொடுக்கும் பொழுது அவர் சாந்தமாகறாரு, இவருடைய அகம்பாவம் அழியுது. அதனால் பிள்ளையாருக்கு ஒரு பிடி சோறு போதும். பொறுமை என்னும் விலையை கொடுத்ததால் இன்று பெருமையுடன் மக்களால் நாம் வாழ வேண்டும். பொறுமையோடு இருந்தால் பெருமையோடு நாம் வாழ முடியும். பானை வயிறு படைத்தவர். பானை வயிறு ஏன்? வழிபடும் முறை. குட்டு வைக்கணும். செவ்வாய் தோஷம், செவ்வாய் தோஷம், சனி தோஷம், கேது தோஷம் இருப்பவர் விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ண வேண்டும். நிகரற்ற தெய்வம் பிள்ளையார். தெய்வீக சக்தி கொண்டிருக்கும். நல்ல மனதில் நாம் உள்ள தூய்மையோடும் புறத்தூய்மை அகத்தூய்மையோடும் உடல் தூய்மையோடும் அவரை நாம் வழிபட வேண்டும். அப்புறம் ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். பிடிசோறு போதும் பொல்லாதவருக்கு பங்கல். புன்னகையில் பூத்த மலர் விநாயக பெருமான். விலை உயர்ந்த பேனா. விநாயகர் மகாபாரதத்தை எழுதும் ஓவியத்தை பார்ப்பீர்கள், ஆனால் அவர் அதில் ஏட்டில் எழுதவில்லை. மகாபாரதை எழுத ஏராளமான ஏடுகள் வேண்டும் என்பதால் ஒரு திட்டம் தீட்டினார் விநாயகர். இமயமலையின் பாறைகளில் எழுதுவது என முடிவு செய்தார். மலைப்பாறையில் எழுத கனமான எழுத்தாணி வேண்டுமல்லவா, அதற்காக அவர் அசரவில்லை. வலிமையான தன் தந்தத்தை ஒடித்து எழுத்தாணியாக கொண்டார். யானை இறந்தாலும் 1000 பொன், இருந்தாலும் 1000 பொன் என்பர். தந்தத்தின் மதிப்பால் உருவான பழமொழிதானே இது. உலகிலேயே ஒரு எழுத்தாணியை 1000 பொன்னாக செலவழித்தவர் விநாயகப் பெருமானே. புன்னகையில் பூத்த மலர்.
லலிதாம்பிகையின் வெற்றிக்கு துணை நின்றதால் விக்னேஸ்வரன் என்றும் பெயர் பெற்றவர். விக்ன விநாயகா. கல்வி வளரும், அறிவு வளரும். மனதை கெடுக்கும் எந்த நிகழ்ச்சியையும் நாம் பார்க்கக்கூடாது. பிள்ளையார் நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும். பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார். கிரிவலத்திற்கு ஏற்ற நாள் இது. பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார். ஆறுமுக வேலனின் அண்ணனான பிள்ளையார், ஆறுமுகவே அண்ணனான பிள்ளையார். நேரும் துன்பம் யாவையும் தீர்த்து வைக்கும் பிள்ளையார், நேரும் துன்பம் யாவையும் தீர்த்து வைக்குமே பிள்ளையார். எலியின் மீது ஏறியே இஷ்டம் போல சுற்றுவார், கலியுகத்து விந்தையை காண வேண்டி அனுதினமும், யுகத்து விந்தையை காண வேண்டி அனுதினம். எலியின் மீது ஏறியே இஷ்டம் போல சுற்றுவார். பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார். விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இப்போ நமக்கு அந்த ஒரு புக்கு கிடச்சிருக்குது. பெரியாழ்வார் அருளியது, ஆளவந்தார் அருளியது, பராசரப்பட்டர் அருளியது, நாதமுனிகள் அருளியது. மாதா பிதா யுவதயஸ்தன யா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதந்த்வய நாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுலா பிரமம் ஸ்ரீமத் யதங்கரி யுகலம் பிரணமாமி மூர்த்னா. பராசரப்பட்டர் அருளியது. இது ஆளவந்தார். இப்போ பராசரப்பட்டர் அருளியது சொல்லட்டுமா? நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆய சிறுமியருக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் தேர்ந்தான் தூயமோய் வந்தோம் துயிலெழு பாடுவான் வாயால் முன்னம் மாற்றாதே அம்மானி நேய நிலைக்கத்தவம் நீக்கேலோர் எம்பாவாய். இப்படி தினமும் நாம் பாராயணம், ஏதோ ஒன்றை பாராயணம் செய்து கொண்டே இருக்கும். இது ஐயம்மா ரொம்ப கால் வலிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ், உடம்பு ரொம்ப இதாகிருக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். வினை தீர்ப்பவனே விநாயக பெருமானே. நம்ம புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி எல்லா கோவில்லையும் கொடியேற்றிட்டாங்க. அதனால் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சொன்னேன். விநாயக பெருமானே சரணம், கணபதியே சரணம், கணநாதா சரணம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில்